தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சபரிமலை ஐயப்பன் கோயில்ல கூட்ட நெரிசல் சார்ந்து என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு இதுக்கு முந்தைய வீடியோல பேசியிருந்தோம்ல. அந்த வீடியோ போட்ட நேரமும் என்னவோ தெரியல, இன்னும் அடுத்தடுத்து நிறைய காட்சிகள் பார்க்க நேரிட்டு இருக்குங்க. பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா. அதாவது கேரளா கவர்மெண்டா இல்ல கேர்லெஸ் கவர்மெண்டான்னு நம்மளுக்கே டவுட் வந்துடும். அப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கடந்த 16ஆம் தேதி மண்டல பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நட திறக்கப்பட்டுச்சா. இது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.25 லட்சம் பேர் மக்களே, 3.25 லட்சம் பேர் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கிலிருந்து பார்த்தீங்கன்னா 75,000 பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ப்ரோ, இது முன்னாடி இருந்த நம்பர் தானே கேட்டீங்கன்னா கிடையாது. 5,000 குறைச்சிட்டாங்க. தெரியுமா அந்த விஷயம்? எத்தனை வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு அடுத்த சில மணி நேரங்களில் இந்த பிரேக்கிங் நியூஸாக வந்துருந்துச்சுங்க. இனிமே இந்த ஸ்பாட் புக்கிங் சார்ந்தா இருக்கட்டும், ஆன்லைன் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே சேர்த்து குறைப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி போன பக்தர்கள் எண்ணிக்கை இருக்குல்ல, ஒரு நாளுக்கு பேசல, அதை குறைச்சிட்டாங்க. இதோட முதற்கட்டமாக தான் வர 24ஆம் தேதி வரைக்கும் 5,000 தினசரி குறைப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. 24க்கு அப்புறம் மேபி கூட்டம் அப்பயும் குறையாம இருந்தா இந்த நம்பர்ஸ் இன்னும் கம்மியாகும். ஒரு நாளைக்கு 70,000 பேர் 60,000 பேர்னு கூட ஃபைனல் பண்ணப்படலாம். ஓகேவா? சுவாமி தரிசனம் சார்ந்து ஒருவேளை கூட்டம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பழைய மாதிரி மாறலாம். ஆனால் எல்லாமே கூட்டத்தை பொறுத்து மட்டும்தான் இருக்கு. இந்த காட்சி உங்களுக்கு தெரியுதா? அந்த பாப்பா எது மேலே சாஞ்சிட்டு இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? குப்பை தொட்டி மேலே. அந்த குப்பை அங்கே மட்டும் போகிறதில்ல, சுற்றியும் விழுந்துட்டு தான் இருக்கும். எவ்வளோ டயர்டில் குழந்தை இருந்தா இப்படி படுத்துட்டு இருப்பா பாருங்க அந்த இடத்துல. இந்த பாப்பா மட்டும் இல்லை மக்களே, சபரிமலையில் நிறைய சிறுமிகள் சிறுவர்களோட நிலைமையும் கிட்டத்தட்ட இதுதான். அன்றதுக்கு இடம் இல்லைங்க. நம்ம போயிருப்போமே, உங்களுக்கே தெரியுமே. சுவாமி தரிசனம் முடிச்சதும் நீங்கள் நெய்த்து எங்கே சார்ந்து பிரிக்கிற ப்ராசஸ் பண்ணுவீங்களா, அப்போ அங்கே கிடைக்கிற இடத்த பிடிக்கிறதே பெரிய டாஸ்காக இருக்கும். அதுக்கு ஒரு போர் அங்கே நடக்கும் லிட்டரலாக. குழந்தைங்க நாள் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு சபரிமலையோட உண்மை முகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டைம்ல இதுதாங்க. இதுதான் பார்க்கறதுக்கு பல பேருக்கு ஒரே நியூஸ்னு தெரியலாம். நம்ம வீட்டுல இருந்து ஒரு பாப்பா போயிட்டு இது போல குப்பத்தொட்டி பகுதியில் படுத்துட்டு இருந்தா பார்த்து சிரிச்சுட்டு இருப்போமா? இந்த மாளிகைபுரத்தோட இந்த நிலைமை இருக்குல்ல, இது இதுக்கப்புறம் தொடருது அப்படின்னா ரொம்ப தலைவலிங்க. ஏன்னா இப்படி இருக்க குழந்தைங்க மேல யாரும் வந்து விழ மாட்டாங்கன்னு எதை வச்சு நீங்க சொல்ல முடியும்? எல்லாத்தையும் மறந்துட்டு குழந்தை பாடுன்னு தூங்கிட்டு இருக்கா அவ்வளோ டயர்ட்ல. அங்க ஏதாவது ஸ்டாம்பேட் நடந்தா கூட குழந்தைங்களோட சீக்கிரம் விழிக்க முடியாது. ஒரு பெரிய டிசாஸ்டர் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நான் முதல்ல தடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான சமிகைகள் மாதிரி தான் இது போல காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இது போல கோயில் சார்ந்து நம்பிக்கை வராங்க பார்த்தீங்கன்னா பக்தர்கள், அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். அதை மட்டும் செஞ்சீங்கன்னாக்கா ஐயப்பனோட ஆசையை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க தான் போகுது. அதை விட்டு வாங்க எல்லாரும் வாங்க, இத்தனை பேர் மேலே போகலாம், அத்தனை பேர் மேலே போகலான்னு கிட்டத்தட்ட இந்த சபரிமலை ஐயப்பன் கோயில் சார்ந்து நீங்க பக்தர்கள் நலன் சார்ந்தே யோசிக்காம, கூட்டத்தை கட்டுப்படுத்துறதை பத்தியும் பெருசா யோசிக்காம, எப்பவும் போல ஒரு சீசன் பாயுது அப்படின்னு மைண்ட்ல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குமோ தெரியலங்க. இது எல்லாமே நான் சிக்னல்ஸா தான் பாக்குறேன். இதுக்கப்புறம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா உங்களுக்கே புரியும் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பம்பையில நீங்க இதுக்கு முன்னாடி கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு கூட்டத்தை பார்த்துருப்பீங்களா? அதாவது பம்பையில நீங்க குளிக்கணும் போனானாக்கா வண்டியில இருந்து இறங்கி அந்த பம்பையை நோக்கி நடப்போம் பாத்தீங்களா, அதுக்கு சில மணி நேரம் அங்கிருந்து குளிச்சு நீங்க அதுக்கப்புறம் மலை ஏற போவீங்க பாருங்க. அதுக்கு மேலே ஒரு ஷீட்லாம் போட்டு வெயிலுக்காக நம்மளை கீழே கிடத்தி வச்சிருப்பாங்க. அங்கேயே நீங்க சில மணி நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு மேலே ஏறணும். இதுக்கு ஒரு சில மணி நேரம், இதுக்கே சில மணி நேரங்கள். அப்ப சபரிமலை சன்னிதானத்தை அடையிறதுக்கு எவ்வளவு மணி நேரங்கள் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டத்தை பாருங்க பம்பையில, உங்களுக்கே தெரியும். மூச்சு அடைக்கிற நெரிசல் மக்களே, அவ்வளோ தூரம் சரியான கிரௌடு. சில மீட்டர்ஸ் கடக்கிறதுக்கு அங்க பெரிய போர்க்களம் மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லிட்டரலா. ஆனாலும் பக்தர்களோட பக்தி இருக்கல ஐயப்பன் மேல, அதை இது போல காட்சிகள் பார்க்கறப்ப தான் நம்மளுக்கு புரியுது எந்த அளவுக்கு பொறுமை இருந்தா ஐயப்பன் மேல அந்த அலாதி பிரியம் இருந்தா இந்த அளவுக்கு பக்தியோட போயிட்டு இருப்பாங்க. சிரிச்சிட்டு இருக்காங்க இத்தனைங்க சில பேர், அவ்வளவு நெரிசல்ல சிக்கியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் பார்த்து கேரள அரசு பக்தர்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. அவங்களுக்கு இந்த சிரிப்பு வர காரணமே ஐயப்பன் தான். அதை தாண்டி நீங்க ஒழுங்கா இதை உருப்படியா பண்ணலன்றதான் புரிஞ்சுக்கணுமே.
దీపాలు இந்த சன்னிதானத்தை நெருங்கிட்டோம். இட் மீன்ஸ் 18ஆம் படி வரைக்கும் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் ரவுண்டு வருவோம் பாருங்க, நம்ம திரும்பவும் ஐயப்பனை பார்க்கறதுக்காக. அந்த ரவுண்டு வரதுக்கு எவ்வளோ போராட்டம் தெரியுமா? இதை நான் விவரிக்கிறத விட நீங்களே இப்போ பாருங்க. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், கண்டிப்பாக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே உண்படுவீங்க. என்ன இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த காட்சி யாரும் இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் இதை விவரிச்சிருக்கிறதும் ஐயப்ப பக்தர்கள் தான். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க ஒரு விஷயம் கிளைம் பண்ணுறாங்க. கேட்கும் போதே நாராசமாக இருந்துச்சுங்க. யோ, சபரிமலை ஐயப்பன் கோயில் இது போல ஒரு நிகழ்வு அப்படின்ட்டு. அதுவும் போலீஸை இன்வால்வ் பண்ணி சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இது தெரியுறாங்களே, இவங்க தான் இந்த ஆந்திரா ஐயப்ப பக்தர்கள். இந்த காவல் அதிகாரிகளாம் பார்த்தீங்கன்னா வரம்பு மீறி செயல்பட்டதா சொல்கிறாங்க. வரம்பு மீறினா ஏதோ அவங்க அடிக்க பாயிறாங்க அது போல நினைக்காதீங்க. பேண்ட் ஜிப் இருக்குல்ல, இதை கழட்டி ஆபாசமான செய்கையில் ஈடுபட்டதா அவங்க ஒரு மாதிரி வேதனையோடு பதிவு பண்ணுறாங்க. தலையில இருமுடியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. மறந்துடாதீங்க மக்களே, தலையில இருமுடி. நம்ம பக்கத்தில் இருக்கவங்க யாராவது மாலை போட்டிருந்தாலே அவங்க பேரை கூட பெருசாக சொல்ல மாட்டோம், சாமி சாமி தான் அழைப்போம். பட் இங்கே பார்த்தீங்களா, இது போல விஷயம் சபரிமலையில் பாதுகாப்பு கொடுக்குற அதிகாரிகளே செய்கிறதா எப்போ ஏற்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்கன்னா, இதெல்லாம் சாதாரண குற்றச்சாட்டை எடுத்துக்க முடியாதுங்க. இது போல் எடுத்துக்கவே முடியாது. 18 படிகளில் நிற்கிறாங்க அதிகாரிகள். அவங்க காலை பார்த்துருக்கீங்களா? ஷூஸே இருக்காது. அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த முக்கியத்துவம் வெளிப்புறத்தில் மட்டும் பக்தியை காட்டுறதா இருக்கக்கூடாது, உங்கள் பிஹேவியரில் முக்கியமாக இருக்கணும். இவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த அதிகாரி சும்மா ஒன்றுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது போல் ஒருத்தரை பிடிச்சி தண்டிச்சா மட்டும்தான் பயம் வரும். அதுவும் எங்கே இருந்துக்கிட்டு என்ன வேலையை பார்க்கறது? சபரிமலைக்கு மாலை போட்டு போறோன்ற அந்த உணர்வுல தான் இந்த விஷயம் கூட நம்மளுக்கு கோபமா வருதுங்க. அவர் சொல்றதை நீங்களே கேளுங்க. నాగబాబు అండి, ఆంధ్రప్రదేశ్ పశ్చిమ గోదావరి జిల్లా ఉండి నేను దర్శనానికి వచ్చానండి. వస్తుంటే ముందు బంగారు మెట్లు ఎక్కి అలా వెళ్ళానండి. తిరిగి వస్తే మళ్ళీ ఇటు వచ్చాను. ఒక ఆఫీసర్ వచ్చి దర్శనం అవ్వలేదని అంటే జిప్పి పుసి పెట్టినాడండి. క్యూ లైన్ ఎక్కడ అని అడిగినందుకు మన తెలుగు వాళ్ళని అసభ్యంగా ప్రవర్తించారు. ఇక్కడ కేరళ గవర్నమెంట్ అయినా ఒక పోలీస్ అయినా ఆ పోలీస్ ని మనం ఎవరో ఎక్కడ అని అడుగుతుంటే ఆయన దొడ్డిదారిన బయటకు పంపేసి ఆయన లేరు, మీకు ఇంకా మీకు ஸ்பெஷல் தரிசனம் మీకు ఇప్పిస్తాం. தரிசனம் కోసం మనం వచ్చాం ఏంటండి మనం? ப்ரோ, இந்த பக்தர்களுக்கு ஒரு வேலை இருக்காது. அவங்க எதனா பண்ணாங்கன்னா அதிகாரிகள், இவங்க எதனா இந்த லைன்ல உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அவங்க மேல பழிய போடுவாங்க. அது போல எதனா பேசியிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ஏதோ உண்மையிலேயே ஹர்ட் ஆகி பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் மாலை போட்டிருக்காங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க சொன்னதில் ஒரு விஷயம் உண்மைன்ற மாதிரி தான் தோணுதுங்க. இந்த பாதுகாப்பு கொடுக்குற அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க ஐயப்ப பக்தர்கள் கிட்ட நடந்துக்கிற முறை உங்களுக்கு தெரியுமா? நாம் இது முன்னாடி மலைக்கு போயிருப்போம். அப்போ குழந்தைங்க கூட நம்ம வச்சிருந்தாலும் இல்லைன்னா வயசானவங்களை கூட்டு வந்தாலும் நம்மள ஈஸியாக போக விட்டுருவாங்க. கூட்டத்தில் பெருசாக நிற்க விட மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ அதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. ஐயப்ப பக்தர்களை பிடிச்சி இழுக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு டாகை ஹேண்டில் பண்ணுவாங்களே அது போல் ஹேண்டில் பண்ணுறது, இது மாதிரி ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குங்க. இந்த பேண்ட் ஜிப்னா அந்த பக்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்கா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல ஒரு காட்சியும் பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப
பாதுகாப்பு அதிகாரிகள் எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு தான் நமக்கு கோபம் வருது. സൂപ്പർ അടി നടക്കുന്നത്. എല്ലാവരും കയറി പോകുന്നുണ്ട്. ഇങ്ങോട്ട് തെറ്റി വിടണോ? அப்படின்னா என்ன, அதிகாரிகள் மேல மட்டும்தான் தப்பு, பக்தர்கள் மேல தப்பே இல்லைன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆளுங்க சில பேர் லேசுப்பட்டவங்க கிடையாது. சமீபத்தில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, ஒரு வரிசையில் நிற்பாங்க, பக்கத்தில் இன்னொரு ரோ இருக்கும், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க மலை போயிருந்தீங்கன்னா. அந்த ரோ கிட்ட அதிகாரிகள் இருக்காங்கன்னு எட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இல்லைன்னதுமே திப்புன்னு இருமுடிய கையில் எடுத்துட்டு ஓடுறாங்க. அங்கே சரியான கூட்டம் சேருது ஒரே டைமில். இங்கே இருக்கவங்களுக்கு டெம்ட் ஆவாங்களே, அங்கே கூட்டமே இல்லை ஓடுறாங்க, நம்மளும் ஓடுவோம் அப்படின்ட்டு திரும்ப இங்கேருந்து வந்து சேர்றாங்க. நெரிசலுக்கு தான் பிரதான காரணங்க. கேப் இருக்குன்னு நினச்சி ஃபில் பண்ணுறது தண்ணியோட பண்பாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஸ்டாம்பில் மாட்டலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் நம்ம நிலைமை மனுஷங்க 2-3 பேர் மிதிச்சாலே நம்ம கதை முடிஞ்சிடும். இது போல விஷயமும் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக கேரள அரசை குறைய சொல்லக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க, அந்த போர்டை குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஐயப்பனை பார்க்கணும். அந்த ஒரே ஒரு பக்தி உணர்வு இருக்குல்ல, அதோட வெளிப்பாடு மட்டும்தான் அவங்க இப்படியெல்லாம் முட்டிக்கிட்டு போகிறது. ஆனால் அதுவும் தப்பு தான். இன்னொரு பக்கம், ஏன்பா அவங்க போய் முட்டிக்கிறாங்க, எதுக்கெத்தாலும் கவர்மெண்ட்டையும் போர்டையும் குறை சொல்லுவீங்களா அப்படின்னு கவர்மெண்ட்டும் போர்டும் கேட்குதுன்னா அதுவும் தப்பு தான். ஐயப்பன் மேல உணர்வை காட்ட பக்தர்கள் இப்படி வராங்கன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கறது அந்த 2 பேரோட வேலை தான், கவர்மெண்டோட வேலையும் அந்த போர்டோட வேலையும். அதை சரியா செய்றீங்களா? சரியா செஞ்சதுக்கு இவ்வளோ கூட்டம் சேர்ந்துகிட்டு இருக்கு, பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. கும்பமேளா நெரிசல் இருக்குல்ல, அதை பத்தி எத்தனை பேர் இப்ப பேசினாங்க ஞாபகம் இருக்கா? எத்தனை கட்சியினர் பேசினாங்கன்னு? சபரிமலை சார்ந்து இப்ப எத்தனை கட்சிகள் பேசுதுன்னு நினைக்கிறீங்க? அரசியல் சார்புன்றது எல்லா இடத்துலயும் வந்துருச்சுன்னு இதை விட ஓப்பனா சொல்ல முடியாது மக்களே. டெம்பிள்ஸ் ஆர் நாட் ATM மிஷின்ஸ். இது எல்லா கோயில்களுக்கும் பொறுத்தியே சொல்றேன், சபரிமலைக்கும் சேர்த்து தான். இந்த கொடுமையெல்லாம் ஐயப்பனுக்கே சத்தியமா எடுக்காது. இப்ப அவரே அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா நம்மளோட நம்பிக்கை இருக்குல்ல, ஐயன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா சந்தோஷப்படுவார் நினைக்கிறீங்களா? சரி, ஓகே விடுங்க. நான் இவ்வளவு ஆதங்கத்தை கொட்டுறல, அதை வச்சு உனக்கு ஏதோ கேரளா கவர்மெண்ட் மேல கடுப்பு, அந்த போர்டு மேல கடுப்பு, அதனால இப்படி பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் பேசினதை ஹைகோர்ட்டை சொல்லியிருக்குன்னு சொன்னா உங்களை நம்ப முடியுமா? நம்ம நேற்று வீடியோல பேசியிருந்தோம் பாத்தீங்களா, அதை கேரளா ஹைகோர்ட் இப்ப தோல் உரிச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட்டை விடுங்க, இந்த போர்டு இருக்கு பாருங்க, செஞ்சுட்டாங்க கோர்ட்டு. கேரளா ஹைகோர்ட்ல பொதுநல மனுக்கள் தாக்கல் பண்ணப்பட்டுச்சு. இவ்வளவு நெரிசல் ஏற்படுற ஆபத்து இருக்குல்ல, அது சார்ந்த பொதுநல மனுக்களை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதை ராஜா விஜயராகவன் அண்ட் ஜெயக்குமார் இந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தான் ஃபுல்லா விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. விசாரணை முடிவுல அவங்க என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? நீதிபதிகள், இவ்வளோ நெரிசல் ஏற்படுறது எங்களுக்கு ரொம்ப அதிருப்தியா இருக்குங்க, ரொம்ப அதிருப்தியா இருக்கு. ஏன் இதை உருப்படியா நீங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு கேட்கறாங்க. ஹைகோர்ட்டே கேட்குது கேள்வியை. 6 மாசம் முன்னாடியே பக்தர்களுக்கான வசதியை செஞ்சிருக்கணும்ல. ஏன்னா ஒரு வருஷமும் தெரியல, ஐயப்ப பக்தர்கள் அதிகமாக வருவாங்க, நம்ம முன்னாடியே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நெரிசல்லாம் அதிகமாக ஏற்பட்டு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காரணமே 6 மாசம் முன்னாடி நீங்க எதுவும் வேலையை பார்க்காதது தான்.
அப்படின்ற குற்றச்சாட்டு யார் சுமத்திருக்கா? கோர்ட்டு. யாருக்கு எதிரா? தேவசம் போர்டுக்கு எதிரா. போதிய ஒருங்கிணைப்பே இல்ல. என்னத்தை கோஆர்டினேட் பண்றீங்க? முந்தைய உத்தரவுகள் இருக்குல்ல, அதையும் நீங்க ஃபாலோ பண்றது இல்ல. இதையும் கோர்ட்டு சொல்லுதுங்க கடுப்புல. கோர்ட்டுக்கு வரீங்க ஒரு கேஸ்ன்ட்டு, நாங்க ஆர்டர்ஸை போடுறோம், அதை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களாயா? முன்னாடி போட்ட ஆர்டர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளவு நெரிசல ஏற்படாது. இப்பயே எதுக்கு நீங்க பண்ணாம இருக்கீங்க ஏன்ட்டு கேள்வியும் கேட்டிருக்காங்க. 4000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 20,000 பேரை போக வச்சிடுறீங்க. கோர்ட்டு சொல்லுது இந்த விஷயங்களை. அவ்வளவு பேரை உள்ள தள்ளி விட்டுறீங்க. ஒரே இடத்துல பக்தர்கள் இந்த அளவுக்கு தேக்கி வைக்கிறீங்களா? இது ஆபத்தானதையா? நாளை பின்ன என்ன வேணாலும் நடந்துரும். நெரிசலை கட்டுப்படுத்த சின்ன சின்ன டீமா பிரிஞ்சு அவங்கெல்லாம் போங்க, போயிட்டு அந்த நெரிசலை கட்டுப்படுத்துற வேலையில ஈடுபடுங்க. திருவாங்கூர் தேவசம் போர்டு இருக்குல்ல, நீங்க இதை பத்தி விளக்கம் கொடுத்தே தீரணும்னு கோர்ட்டு சம கடுப்பா இருக்கு. புரிஞ்சுச்சா மக்களே? மக்களோட மனநல, என்னோட மனநல, கோர்ட்டு மனநலன்னு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா விழிக்க வேண்டியது யாரு? அந்த தேவசம் போர்டும் கேரள அரசும் மட்டும்தான். ஆனா தேவசம் போர்டு இப்ப சொல்றாங்க, ஆமாங்க 6 மாசம் முன்னாடி நாங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு இப்ப எழுதுறாங்க. இப்ப எத்தனா பிரயோஜனம்? ஏதாவது பெரிய டிசாஸ்டர் அங்க நடந்துச்சு அப்படின்னா சபரிமலைக்கு வரணுன்ற எண்ணம் மக்கள் ஏற்படும் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு கோயில் இந்த அளவுக்கு உலகம் முழுக்க பிரசித்தி பெறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. பெற்ற பிரசித்தியை சரியா தக்க வச்சுக்க முடியலன்னா அதை விட கேவலமும் எதுவுமே இல்லை. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம், கேரள கவர்மெண்ட் ஆர் கேர்லெஸ் கவர்மெண்ட்? இந்த கேள்வியை நீங்களே மனசுல ஒரு 10,000 வாட்டி போட்டு உருட்டி பாருங்க. இந்த அரசியல் சித்தாந்தம் எந்த கட்சி அங்கே ஆண்டுகிட்டு இருக்கு அந்த கருமத்தை தூக்கி ஓரமா போடுங்க. ஏன்னா இங்க ஏதாவது ஸ்டாம்பிங் நடந்து உயிர் போகுதுன்னா செலிபிரிட்டிஸோட உயிரெல்லாம் பெருசா போய் நீங்க பார்க்க முடியாது. ஏழைப்பாளையம் உயிர் தான் போகும். அவங்களே இங்க வரதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. 10,000 நம்மளுக்கு ஈஸியான காசா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு. ஸோ அப்படி வர பக்தர்களை காக்க தவறுறோம்னாக்கா அது என்ன போர்டு? ஒன்று சொல்லலாம், கேரள அரசு, ஏன்பா நம்ம ஃபுல்லாக இறங்கி அதை பண்ணலையப்பா, இந்த மேனேஜ்மெண்ட் அது இதுன்னு எல்லாமே இந்த போர்டு தான் பார்த்துக்கு, திருவாங்கூர் தேவசம் போர்டு தான். அப்போ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லையே அப்படின்னு ஒரு அரசு சொல்லிச்சு அப்படின்னா, இது வரைக்கும் சொல்லலை அப்படின்னு மட்டும் ஒரு கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா அதுக்கு பேர் கவர்மெண்ட்டா? நாளைக்கு சபரிமலை வேணா இஷ்யூ பெருசானாலும் கேரள அரசு தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ மக்களே, கேரள கவர்மெண்ட் ஆர் கேர்லெஸ் கவர்மெண்ட், நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். சுவாமியே சரணம் ஐயப்பா. தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.